மை டியர் போர்ட்வொர்ட் பீப்பிள்ஸ் இன் த வேர்ல்ட். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, வணக்கம். சி, நான் ஒரு விஷயம் நல்லா நல்லா சிந்தித்து பாருங்க. மாற்றம் வேண்டும், மாற்றம் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்படித்தானே? இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்கிறார்கள். அப்படித்தானே? ஆமாம். இது அதுவாக கடந்து போயிடுமா? ம். புயலை விடுங்க, அதுவாக கடந்து போயிடும். ஆ ஆ புயலை விடுங்க, அதுவாக கடந்து போயிடும். இப்போ புயலில் போய் நில்லு, நல்லா அப்படி மாற வச்சுக்கோ. இப்படி 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 வச்சுட்டு நில்லாம். கடல் அலை நல்லா 10 மீட்டர் ஹைட்டாக எழும்புது. நீ என்ன பண்ணிடுவ? நெஞ்ச போய் நிமித்தம் கடல் அலை மேலே சொருவிப்ப. நான் சொல்கிறேன், மாற்றம் வேண்டும். ஆமாம், அதுவாக கடந்து போகும். அப்படி என்பது என்னன்னா, மாற்று வழி என்று ஒன்று மாற்று வழி என்பது ஒன்று இருக்கிறது. அதை நீ தேர்ந்தெடுத்து கொண்டு அந்த மாற்று வழியில் ஆபத்து வரும்போது உன்னை காப்பாற்றிக்கோ. ஆமாம். ஒரு 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 ம ஒரு 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 சிங்கம் வந்து மானை வேட்டையாட வருதுன்னா, அந்த மான் எவ்வளோ ஜாக்கிரதையாக அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சு போகுது. அந்த மானால வந்து சிங்கத்தை எதிர்த்து ஜெயிக்க முடியாது, பட் தப்பிக்க முடியும். அதுதான் மாற்று வழி. ஸோ எவ்வளவோ மாற்று வழிகள் இங்கே இருக்குது. அயோக்கியர்கள் நிறைந்த உலகத்தில் 10 10 நல்லவன் எதிர்த்து போராட முடியுமா? முடியாது. ஆம். பெரிய அரசியல்ன்றான், அதுன்றான், இதுன்றான், மயில்ன்றான், எல்லாரும் அரசியல்வாதி ஆகிட முடியுமா? முடியாது. இப்போ விஜய் கூட வராரு. ஆமாம். அவ்வளோ கோடி 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 கோடியான பணத்தெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாரு. அது அவருடைய மடத்தனம், முட்டாள்தனம். இவ்வளோ கோடி ரூபா பணங்களை வச்சுக்கிட்டு இந்த மக்கள், அதுவும் இந்த கேவலானமான மக்கள், துட்டு எவன் கொடுத்தாலும் அவன் பின்னால் ஓடுற மக்கள், நாட்டு மக்கள் மீது கொஞ்சம் கூட கருணை, அன்பு, பாசம் எதுவுமே இல்லாத மக்கள். அரிசி விற்கிறான்னா அதில் கல்லை கலந்து விற்பான், சிமெண்ட்டு விற்கிறான்னா அதில் சாம்பலை கலந்து விற்பான், பழம் விற்கிறான்னா அதில் ஒன்று கலப்பான், பாலா தண்ணியை கலப்பான். இப்படி கலப்படம் இப்படி கேவலமான மனிதர்கள் வாழும் நாட்டில் போய் பேர் வர சினிமாவோ ஏதோ கர்மம், ஏதோ ஒரு தொழில், எந்த தொழிலாக இருந்தால் எல்லா தொழிலும் செய்யும் தொழில தெய்வம். அப்படிப்பட்ட ஒரு தொழிலை செய்து லட்சம் கோடி என்னமோ வச்சுன்னுக்கிறாராம். அதுக்கு எடுத்துன்னு வந்து இந்த புறம்போக்கு திருட்டு பையங்க ஆள் காட்டி இவனுங்களுக்கு போய் செலவு பண்ண ஒரு அடையன்னும் போது கவலையாக இருக்குது. எங்கிட்டலாம் அவ்வளோ பணம்லாம் தான் 10 பைசா ஒரு பேருக்கு கொடுக்க மாட்டேன். எங்கேயாவது இயற்கை, ஆமாம், இவ்வளோ சுற்றுலா, இங்கெல்லாம் சுற்றுலா தலங்கள் இல்லை. ஒவ்வொரு நாடும் சுற்றுலாவை நம்பி வாழுகிறது. இந்த நாடு எதை நம்பி வாழுகிறது? மகாபலிபுரம்னு ஒன்று இருந்தது, அதுவும் மைதா போச்சு.